என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அவன் அல்ல, அவன் உண்மை உள்ளவன் என்று. அந்த மோசே என்கின்ற இடத்திலே நம்ம பேரை போட்டு நிறுத்தி பார்க்க முடியுமா? அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலே, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். பாருங்க, நமக்காக சாட்சி சொல்வதற்காக கர்த்தர் இருக்கின்றார். அங்க மோசேயை குறித்து தவறாக பேசப்படும் பொழுது கடவுள் சொல்றாரு, என் தாசனாகிய மோசே. முதல்ல என் மகன் அவன், அடுத்தது என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, நீங்க சொல்ற மாதிரி இல்லை அவரு. அடுத்து என் வீட்டிலே எங்கும் அவன் உண்மை உள்ளவனாய் இருக்கின்றான் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்மை குறித்து பின்னாடி எல்லாரும் பேசுவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க, நம்ம நினைக்காதவங்க பேசுவாங்க, நம்ம குற்றம் காட்டி பேசக்கூடிய கூட்டம் இந்த உலகத்திலே இருக்கத்தான் வேண்டும், இருக்கத்தான் இருக்கும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இந்த உலகத்துல நமக்கு பின்னாடி பேசுறவங்கள பெரிய கூட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ந்தவங்கள தான் இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்கள தான் இருப்பாங்க, நம்ம நம்பாதவங்களா இருப்பாங்க. அதாவது நாம நம்பிக்கை வச்சிருப்போம் அவங்க மேல, நான் எண்ணி கூட பார்க்க முடியல, இவங்க இப்படி பேசுறாங்களே அப்படி என்று சொல்லி நம்மை அழுத்தக்கூடிய, தள்ளப்படக்கூடிய மக்கள் நம்மை குறித்து பேசும்போது நமக்கு நிற்கின்றவர் ஒருவர் இருக்கிறார். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அவன் அல்ல, அவன் உண்மை உள்ளவன் என்று. அந்த மோசே என்கின்ற இடத்திலே நம்ம பேரை போட்டு நிறுத்தி பார்க்க முடியுமா? அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு கம்பெனியில உண்மையா வேலை செஞ்சுட்டு இருந்தான், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தான், ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவனை அழுத்துன்னு அவனுக்கு தெரிந்தவர்களே அவனை சுற்றி அவனை என்கரேஜ் பண்றது போல இருந்தது. ஆனா அவனை அழுத்தி தள்ளி கீழே விழ வச்சு அவங்க கிரெடிட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நான் தான் செஞ்சேன், இது என்னால தான் ஆச்சு இந்த ஒரு காரியம் என்று சொல்லி அவர்கள் அதை பேசுகின்ற ஒரு காரியமாக, அவங்க முன்னேறி செல்லுகின்ற காரியமாக இருந்தது. இவர் ரொம்ப மனம் கசந்து போய்விட்டாரு. ஒரு நாள் இவரை ரிசைன் பண்ணிட்டு நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவரு கிளம்பிட்டாரு ரிசைன் பண்ணிட்டு. நான் எப்படி என் வீட்டை காப்பாற்றுவேன், எது எப்படி நடக்க போது தெரியலையே, ஆனா என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி ரிசைன் பண்ணிட்டு கிளம்பினவர் அந்த முதலாளி திரும்ப கூப்பிடுறாரு, அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறாரு. இன்னொரு கம்பெனியில இவருக்கு எதிராக இங்கே இருக்கிறவங்க குற்றம் சுமத்தாதபடிக்கு அந்த கம்பெனியில ஒரு பெரிய இடத்துல அவருக்கு இடத்தை கொடுத்தாராம். பிரியமானவர்களே, உண்மையும் உத்தமமாய் நாம் இருக்கும் பொழுது கடவுள் நம்மை கைவிட மாட்டார். அவன் அப்படிப்பட்டவன் அல்ல என்று கர்த்தர் சொல்லுவார். நம்மை நிதானித்து நாம் ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்க கர்த்தாவே அப்படிப்பட்டவன் ஊரெல்லாம் பேசினாலும் நீங்க எங்களை தகுதிப்படுத்தி அவன் அப்படிப்பட்டவன் அல்ல, என் தாசன் அவன் உண்மை உள்ளவன் என்று நாங்கள் சொல்ல, நீர் எங்களுக்கு சொல்ல எங்களை வணைந்து பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.